இந்த வீட்டை போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து நம்ம சுற்றி பார்த்தலாம் அந்த வீடை. பல்லி பாம்பெல்லாம் இருக்கும்னு சொன்னேன். இதுதான் நான் வந்துட்டு ரொம்ப 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 மிஸ் பண்ண போகிறேன். வெக்கத்தை பத்தே இல்லையா? வேற லெவலில் இந்த வாட்டி வந்துட்டு கிச்சன் டூரை காட்டுவாங்க. அது ஆனால் மம்மி வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த கிச்சனை. ஏதோ சிங்கம் வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. தனித்தனியாக ரூம் இருந்தாலுமே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரே ரூமில் தான் தூங்குவோம். இந்த வீட்டிலே பிடிச்சது வந்துட்டு எனக்கு இந்த ரூமை ரொம்ப 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 பிடிக்கும். சக்கமான ஷூஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஷூஸ் இருக்குது. இந்த ஷூ வாங்குறது மட்டும் எனக்கு வந்துட்டு ஸ்டாப்பே பண்ண முடியாது. நான் வீடை வந்து சுற்றி காட்டுறேன். நீங்கள் வீடை ஃபுல்லாக பார்த்தது இல்லைல்ல. இது வந்து நாங்கள் எல்லாருமே தூங்குற ரூம். எங்களோட பெரிய ஹால். நீங்கள் வந்து நம்ம கிரிக்கெட்டே ஆடலாம். அதாவது இவங்க கிட்ட வந்துட்டு பார்த்து பாருங்க, பல்லி பாம்பெல்லாம் இருக்கும்னு சொன்னேன். ஒருத்தர் தப்பு நினைச்சு ஆமாங்க சிங்கம் புலி எல்லாம் எல்லாத்தையும் வெளியே எடுத்து பார்த்துருங்க. உள்ள ஓடிச்சா எலியானது. இவன் பழைய பழைய ஷூப்பா இதெல்லாம். ஐயோ பல்லி பாருங்க உள்ள போயிடுச்சு. விற்கும் போது அவர்கிட்ட வந்து சைலன்சர் மட்டும் பிடிங்கி பைக்கை மட்டும் வித்துட்டேன். ஆமாங்க, நான் நம்ப மாட்டேன். எது சொன்னாலும் இவர் நம்ப மாட்டேன். சிச்சுனே இருக்கேன். அந்த நிலா எப்படி இருக்கா பாருங்க. அது என்ன நான் அதை பார்த்தா நிலா மாதிரியா தெரியுது. நிலா வேணும் ஒரு கராத்தா. நீ ஒன்று சொல்லுங்க. இந்த சிம்பிள் வந்துட்டு எல்லா கெட்டவனும் முழுசா கெட்டவனும் இல்லை, எல்லா நல்லவனும் முழுசா நல்லவனும். நான் எவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். பெப்சி பாட்டில் வரும்ட்டாரு. இது என்ன ஒரு அவமானம் தெரியும். ஃபோன் தானே போட்டுருக்கேன். என்னென்ன ஃபோன் இருக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாம்சங். இது என்னது? இது இது ஐஃபோன், நோட் 9 எல்லாமே ஒர்க் ஆகும். சாம்சங் விவோ. ஒன்று 10 ரூபா, ஒன்று 10 ரூபா, ஒன்று 10 ரூபா. எனக்கு சின்ன வயசுல இது பண்ண பிடிக்கும் நிறைய. இப்போ கூட எனக்கு பிடிக்கும். அது நாங்களே தான் அண்ணா அந்த காரியம் ஏற்றிடலாங்க. சாவி இல்லையே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோடு அடிச்சிடலாம் அப்படிங்கிற மம்மிக்கு வந்துட்டு 11 o'clock வந்துட்டு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஒன் செட் ஆஃப் திங்ஸ் வந்து இப்போ போயிடும். ஆக்சுவலாக இது ஒரு வண்டி நம்மளுக்கு போகிறதுக்கு. இன்னொரு வண்டி வந்துட்டு அந்த லாரி. What a man. ஸ்கிராட்ச் பண்றாதீங்க.
இல்ல வண்டி இருக்குது அதுக்காக கிளம்பு மணி என்னமோ பண்றது என்ன பண்ண சரி இருக்கிற சேர் மட்டும் எடுத்து போட்டு விடு அதாவது ட்ரீஸா போகும்போது இந்த பன்னி ராபிட்டை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களோட லக்கேஜ் ஃபுல்லானதுனால இந்த பன்னி ராபிட்டை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இந்த பன்னி ராபிட் வந்துட்டு என் கூட இருக்குது. ரொம்ப நாளாக கபோர்ட்குள்ளே இருந்தது. இப்போ அந்த வீட்டுக்கு போனோன்னே என் கூடயே இருக்கும். அவங்க ஒரு வேளை இந்த வாட்டி வந்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பன்னி ராபிட்டை. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பன்னி ராபிட்டு, க்யூட்டாக இருக்கும். என் கையில் இருந்தால் சமாளுக்கு எனக்கு ரொம்ப பொத்தி பொத்தி பார்த்துருந்தா பார்த்து நம்ம எடுத்துன்னு போவோம். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு இந்த பாக்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னோட ஷூஸு எக்கச்சக்கமான ஷூஸ் இருக்குது. இன்னும் நிறைய ஷூஸ் இருக்குது. இது வந்து நான் ஷூ கடை போட போகிறேன். யார் யாருக்கு வேணுமோ ஃப்ரீ சேல். இந்த ஷூ வேணால் எடுத்துன்னு போயிடலாம். இப்படி தான் என் வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தூக்கின்னு போயிடுவாங்க ப்ரோ. இப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. நம்ம எப்பயாச்சும் ஒரு நாள் காலில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷூஸ் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு அவ்வளோ 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 க்ரேஸியான விஷயம். ஆமாம் அண்ணா, அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவும் ஷூ இருக்குண்ணே. அதுவும் அந்த வெளியே அங்கேயும் ஷூஸ்லாம் இருக்குது. ஷூஸ்னால் அவ்வளோ 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 க்ரேஸியான விஷயம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்னோடய ப்ளாகிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஷூ டூர் அப்படின்னு வந்து ஒரு டூர் நான் பண்ணேன். ஸோ அந்த ஷூ டூரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷூஸு, என்கிட்ட எவ்வளோ ஷூஸ் இருக்குது. லைக் பாதி ஷூஸ் தான் காட்டியிருப்பேன், மீதி ஷூஸ் இன்னும் இருக்குது. அதை வந்து நான் காட்டுறேன். அதே மாதிரி அதுக்கப்புறமாவும் நான் எக்கச்சக்கமாக ஷூஸ் வாங்கினேன், புது ஷூஸ்லாம். இந்த ஷூ வாங்குறது மட்டும் எனக்கு வந்துட்டு ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஷூஸ்னால் அவ்வளோ பிடிக்கும், ஸ்லிப்பர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும், வாங்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி மாடல் இருந்தாலுமே அதுக்காயிடுச்சுன்னா இன்னொன்று வாங்குறது. இந்த ஷூஸ் மட்டும் என்னால், ஆமாம் அந்த ஷூஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்தே ஆகணும். பாருங்கள், லைனாக ஒரு ஸ்டெப்பில் ஷூ வந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் ஷூ இருக்கும். அந்த ஷூஸ் எல்லாம் அதே பாக்ஸில் போயிடலாம் ப்ரோ. ஆமாம். வாவ், பத்து 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 10 பைசா. எல்லா ஷூ மாடலும் இங்கே இருக்குங்க. ஒரு ஷூ வாங்கினா இன்னொரு ஷூ ஃப்ரீ. ஷூ சேல், பிக் ஷூ சேல் என்னோட கடைன்ற பாருங்க, என் வீட்டில் இருக்குது. இன்னும் இருக்குது, நான் காட்டுறேன். இன்னும் நிறைய ஷூ இருக்குது, நான் எடுத்துன்னு வரேன். இருங்க பாருங்க. ஆமா, என்ன நான் அஷ்டேன், சாரி ப்ரோ, நான் அஷ்டேன், தப்பா இருந்தேன். அதாவது அதெல்லாம் வந்து அது ரெகுலராக போடுற ஷூஸு. ஸோ அதனால் அது நிறைய இருக்கும். அதே ப்ளீஸான இந்த ஷூ என்ன? ஆமாண்ணே, பள்ளி இருக்கா பாருங்க. இல்லை இல்லை
இன்னும் இருக்காண்ணே ஷூ இல்லை, வெளியே இருக்குண்ணா, வெளியே இந்த சைடு இருக்கு. எல்லாம் 2 ஷூ. எங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். போடுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் என் ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே பேட்டர்னில் தான் இருக்கும், ரொம்ப ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் தான் இருக்கும். நார்மல் ஸ்லிப்பர் வந்து எப்போயாச்சும் யூஸ் பண்ணுவேன், டக்குன்னு எங்கேயா அன்றைக்கி மூடு இல்லைன்னா யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பேட்டர்ன். ஷிஃப்ட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து முடிச்சிச்சு. ஸோ 2வது ட்ரிப் வந்துட்டு இப்போ தான் ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அப்படியே ஏற்றினாங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேருந்தே அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அவர் அங்கே கேட்ச் குச்சி பண்ணி எவ்வளோ பெரிய பொருளாக இருந்துச்சு பாருங்க. நம்ம பார்த்தோன்னே கப்புன்னு அப்படி எடுத்து வச்சார் பார்த்தீங்களா, அதுதான் பாகுபலி. சொல்லுங்க, நான் தான் அது. சார் வீடியோ வேணும் சார், வீடியோ வேணும். அவ்வளோதான், அவங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஹாய் ஹாய் ஸ்பைடர்மேன். அவர் பாகுபலி, ஸ்பைடர்மேன். இவர் கீழே இந்த விஷயம் வந்துட்டு எங்கள் யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு ப்ரைடல் ஷவரு. இந்த விஷயம் தான் நம்ம வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். நான் அப்புறம் அபிஷேக், அக்ஷிதா எல்லோரும் சேர்ந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆனால் டக்குன்னு வந்து ஒரு 7 மாதம் போயிடுச்சு, அது என்னன்னே தெரியல. இந்த வீட்டில் தான் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இந்த வீட்டில் தான் வந்துட்டு நான் புது சீரியல் வந்து ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடு வந்து நிறைய எனக்கு வந்துட்டு கொடுத்துருக்கு. ரைட் இல்லையா, நிறைய கொடுத்துருக்கு. இப்போ இந்த வீடை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு வந்துட்டு நான் காமிச்சேன். ஸோ அந்த விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் இப்போ பார்க்கும்போது இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே பெயிண்ட் அடிச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்துட்டு அமிச்சாச்சு. ஸோ அந்த வண்டி வந்துட்டு நம்மளோட புது வீட்டுக்கு வந்து போயிடுச்சு. அந்த வண்டியோடு சேர்ந்து அபிஷேகம் வந்துட்டு போயிருக்கான். ஸோ பாக்கி இருக்க வ்ளாக் வந்துட்டு நம்ம அங்கே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த வீட்டை போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து நம்ம சுற்றி பார்த்துடலாம் அந்த வீடை. ஏன்னா எனக்கு ரொம்ப 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 சோகமாக இருக்குது. அதே மாதிரி பிடிச்சதே இந்த ரூமில் பிடிச்சது, இந்த வீட்டிலே பிடிச்சது வந்துட்டு எனக்கு இந்த ரூமை ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா இது வந்து நானும் ட்ரீஸாக செய்து பெயிண்ட் பண்ண ரூமு, அதே மாதிரி ட்ரீஸாக வரைஞ்ச இடம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்காது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்களும் வந்துட்டு அவங்களுக்கு நான் வீடை வந்து சுற்றி காட்டுறேன். நீங்கள் வீடை ஃபுல்லாக பார்த்துட்டு லைட்டில் ஆஃப் பண்ணலாம், பிக் பாஸ் மாதிரி ஒரு லைட்டாக ஆஃப் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ அது நம்மளோட கிச்சன். இது வந்துட்டு இந்த வாஷிங் ஏரியா. இது வந்து நாங்கள் எல்லாருமே தூங்குகிற ரூம், மம்மி, அக்ஷிதா, அபிஷேக் எல்லாரும். ஸோ இது வந்துட்டு சாமி ரூம். இது எங்களோட பெரிய ஹால். இங்கே வந்து நம்ம கிரிக்கெட்டே ஆடலாம். இந்த பக்கம் 2 கோல் போஸ்ட் வச்சுட்டு ஃபுட்பாலே ஆடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இது செம்ம பெரிய ஹால். இது போகும்போது அந்த ரிங் லைட் மட்டும் 2 எடுத்துகிட்டு போனோம். இது வந்து அக்ஷிதாவோட ரூம். ஃபஸ்ட்டு நானும் ட்ரீஸாக இருந்த ரூம். அதாவது எக்கோ கேட்குது இப்போது, இந்த மாதிரி ஊ அப்படின்னு எக்கோ கேட்குது. முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கார் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற இதை கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க.